எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்க போகிறோம். வெண்பொங்கல் சுவையாகவும் ஈஸியாகவும் சீக்கிரமாக செய்து முடிக்கவும் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன இல்லைன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் அளவில் பச்சரிசி எடுத்திருக்கேன். 200 கிராம் பச்சரிசி, பாசி பருப்பு 100 கிராம், கொஞ்சம் ஆயில் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சிக்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன், 200 ml அளவில் பால் எடுத்து வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி. இந்த பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பாசி பருப்பை இதில் போட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக சூட் பண்ணிக்கலாம். சிம்மிலேயே அடுப்பை வச்சுக்கலாம். ஏன்னா இது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஆனால் லைட்டாக ஒரு வாசம் வரும். அதுக்காகத்தான் நம்ம இதை பண்ணுறோம். வாசமாக இருக்கும். பச்சரிசியை கழுவி அப்படியே வச்சுருக்கேன். அது லைட்டாக ஊறிட்டே இருக்கும். இப்போ இதையும் கழுவி அதோடு நம்ம சேர்த்துடலாம். லைட்டாக சூடானா போதும். இதை வாசம் வர நல்லா வறுத்துட்டேன். லைட்டாக எடுத்துட்டேன். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஆயில் பிடிக்குமோ அந்த ஆயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் இந்த பச்சை மிளகாய் போட்டுடலாம். இதோட இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்து வதக்கிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அரிசி இதோடு சேர்த்துடலாம். இதோட பருப்பையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த அளவு 1.5 கப் அளவு நம்ம எடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு 5 கப்பு தண்ணி சேர்த்துடலாம். 5 கப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். 1 கப்பு பால் சேர்க்குறேன். பால் சேர்த்து வச்சா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 4 விசில் வர்றது வரை வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருவோம். மூடி போட்டு வச்சாச்சு. ஒரு 4 விசில் வர்றது வரை வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். நல்லா வெந்தாச்சு. இதை நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா தண்ணி எல்லாம் சரியாக இருக்குது. அதில் வெந்திருக்கு. இனி மறுபடியும் நம்ம இதை தாளித்து வச்சிடலாம். இதுக்கு முந்திரி பருப்பு நான் எடுத்திருக்கேன். அதை நான் ஃபஸ்ட்டில் காமிக்கலை. இப்போ நம்ம இதை தாளித்து இதில் ஊற்றிடலாம். இப்போ நான் இதில் இந்த பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் உருகட்டும். நெய் உருகியாச்சு. இதில் மிளகாய் 1-2 பிடிச்சி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இது பொரியட்டும். இதோட சீரகத்தையும் போட்டுடலாம். இதோட இந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சாச்சு. அதில் தட்டிடலாம். இப்போ சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக இன்னும் 1 ஸ்பூன் நெய் போட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்காக நன்றி. எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டெய்லி எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். ஆனால் இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நன்றி. காட் பிளஸ் யூ.